வணக்கம். பொதுவாக நம்ம சாப்பிட்ற பழங்களில் மட்டும்தான் சத்துக்கள் நிறைய இல்லைங்க. அதன் இலை, பூ, வேர், பட்டை என அனைத்திலும் மருத்துவ குணம் நிறையவே உள்ளது. அதிலும் குறிப்பாக பப்பாளி இலை முக்கிய இடத்தை பெறுகின்றது. அதில் என்சைம் கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, மக்னீசியம், சோடியம் போன்ற கனிம சத்துக்கள் நிறையவே உள்ளதுங்க. பப்பாளி இலையை ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா அற்புதமான நன்மைகள் அதில் நிறையவே இருக்குது. அதில் என்னென்ன நன்மைன்னு பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டியர்ஸ். ஓகே, பார்க்கலாம் வாங்க. பப்பாளி இலை சாறு நமது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கல்லீரல் புற்றுநோய் சரி செய்யுது. மஞ்சள் காமாலையை வராமல் தடுக்குது. அடுத்து வயிற்றில் ஏற்படும் ஒவ்வாமை, அலர்ஜி பிரச்சனை, ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யுதுங்க. மேலும் இதன் இலை டெங்கு காய்ச்சலுக்கு முக்கிய இடத்தை பெறுகிறதுங்க. பிளேட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. பப்பாளி இலையை நம்ம டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலையை எப்படி கஷாயம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 பப்பாளி இலையை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி அதை 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நறுக்கி வச்ச இலையை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 4-5 மிளகு, 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி மார்னிங் ஈவினிங் அதை தொடர்ந்து ஒரு 3 நாள் குடித்து வந்தோம்னா டெங்கு இருக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போயிடுங்க. அவ்வளோ ஒரு வரப்பிரசாதம். நமக்கு மிகவும் ரொம்ப எளிமையாகவும் விலை கம்மியாகவும் நம்மளுக்கு கிடைக்குது. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நோயை நம்மளுக்கு வராமல் தடுக்குதுங்க. அதனால் வர்றது மழைக்காலன்றதுனால நம்ம வரும் முன் பாதுகாப்பது நமக்கு நல்லது தானே. அதனால் கண்டிப்பாக டெங்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பப்பாளி இலையை கஷாயம் வச்சு குடிச்சிட்டு நலமுடன் வாழலாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.